அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தாலே முடிஞ்சு போச்சு மறுநாள் பதவி காலி. எனக்கு எப்பயுமே இந்த உதடு கொஞ்சம் சிவப்பா இருப்பான். ஒரு நாள் கார்ல போகும்போது வழி அனுப்ப போகும்போது கிட்ட கூப்பிட்டாரு, இந்த உதட்டை பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா அப்படின்னாரு. இல்ல தலைவர், இந்த இயற்கையான அப்படின்னு. கடந்த 10 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எப்படிலாம் போரிட்டு இருப்பேன், எப்படிலாம் சண்டை போடுறேன்னு தெரியும் எனக்கு. ஒருபோதும் தலைவர் கலைஞரும் சரி, வேல்முருகன், நான் அவர்கிட்ட பேசினேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 11 முறை உட்கார எழுந்துக்கு ஒரு பதிலடி கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே என்னை கட்டி பிடிச்சி, நீ வேல்முருகன் இல்லையா, நீ தூள் முருகன் அப்படின்னாரு. எனக்கு எப்பயுமே இந்த உதடு கொஞ்சம் சிவப்பா இருப்பான். ஒரு நாள் கார்ல போகும்போது வழி அனுப்ப போகும்போது கிட்ட கூப்பிட்டாரு, இந்த உதட்டை பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா அப்படின்னாரு. இல்ல தலைவர், இந்த இயற்கையான அப்படின்னு. அதனால எவ்வளவுதான் எதிர்வரிசையில் நின்று நாம் விமர்சனம் செய்தாலும் சொற்போர் செய்தாலும் கூட அதை மிக லாகவமாக தனதாக்கி கொள்ளுகிற ஒரு மகத்தான தலைவன் முத்தமிழறிஞன் கலைஞன் அவர்கள். அந்த வழித்தோன்றர்களாக வார்த்தெடுக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் நாங்கள் கூட பார்க்குறேன். உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் கொடுத்த ஃப்ரீடம் தான் தளபதி. நான் பார்க்குறேங்க, அதிமுக மாண்புமிகு எடப்பாடியிலிருந்து அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் நம்முடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட கைகுலுக்கி நட்பு பாராட்டி நீங்கள் இல்லை வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து பேசுகிற இந்த வரலாறு இருக்கு பாருங்க. இது தமிழ் சமூகத்திற்கு தேவை. வாழ்கின்ற காலம் கொஞ்சம் காலம், ஆனால் அரசியலாக மக்களை நம்ம சந்திக்கிறோம், தேர்தலுக்கு வரோம். ஆனால் இங்கே எதிர்முதிரமாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தாலே முடிஞ்சு போச்சு மறுநாள் பதவி காலி. அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு வேலைன்னங்கிட்டலாம். இன்னைக்கு தங்கன்னு சொன்னால் பல அமைச்சர்கிட்ட அத்தனை அதிமுக எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி தவிர அத்தனை பேரும் வந்துட்டாங்க. இங்கே லாபியில் அத்தனை பேரும் வராங்க, பேசுறாங்க, கை கொடுக்குறாங்க, அன்பு பாராட்டுறாங்க, நட்பு நலம் விசாரிக்கிறாங்க. இந்த மாண்பை உங்களுடைய காலத்தில் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். அந்த மாண்பை கடைபிடிக்கிற அமைச்சர் பெருமக்களுடையோ எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளரையோ ஒருபோதும் நீங்களோ துணை முதலமைச்சரோ கடிந்து கொள்ளவில்லை. அதையும் நான் எண்ணி பார்க்கிறேன்.